சுவாமியே ஓமரியானந்த சித்தனையப்பா. ஒவ்வொரு சனிக்கிழமை நம்ம காந்தி நாடு ஐயப்ப சாமி கூட்டு பிரார்த்தனை நடக்குது. இந்த கூட்டு பிரார்த்தனை மதியம் என்னன்னா எல்லாருக்காகவும் எல்லாரும் வேண்டிக்கணும். நம்ம ஒரு வீட்டை போய் தனித்தனியா வேண்டிட்டு இருப்போம், இல்ல வேற எங்கேயாவது நம்ம ஒரு தனியா போய் ஒரு கோயில வேண்டிட்டு இருப்போம். ஆனா இந்த நம்ம கோயிலை பொறுத்த வரைக்கும் கூட்டு பிரார்த்தனை இந்து சனாதன இந்து தர்மத்தின் பிரகாரம் யார் ஒருவர் எந்த இடத்துல நின்று ஒரு மனதோட ஒரு மிக்க கருத்தோட பிரார்த்தனை பண்றாங்களோ அந்த கோரிக்கை கடவுள் ஏற்று அதுக்குண்டான வழிகளை செஞ்சு தருவாங்க. நம்ம நினைக்கிறது நியாயமான கோரிக்கையா எது வேணாலும் நினைக்கலாம், ஆனா நமக்கு நினைக்கிறது நம்மளுக்கு தர்மமா இருக்கும். ஆனா நியாயம் கசந்த தர்மம் எது நினைக்கிறதோ அந்த இடத்துல கூட்டு பிரார்த்தனையில நீங்க பண்ணும்போது கண்டிப்பாக 100% கிடைக்கும். அதனாலதான் ஒவ்வொரு அந்த காலத்து கோவில் எல்லாம் கூட்டு பிரார்த்தனை வச்சிருந்தாங்க. சங்கல்பம் பண்றது ஐயர் நிறைய கட்டில பூ கொண்டு வருவார், சங்கல்பம் பண்ண சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்களுடைய பிரார்த்தனை அதில் சொல்லுங்க. நம்ம அந்த பிரார்த்தனை சொல்லும் போது என்னன்னா வேண்டியவான், அதாவது ஆத்மார்த்தமாக அந்த நீங்க போடுற கை வைக்கணும். அந்த தட்டு வச்சிருப்பாங்க கூட அதுல கை வைக்கணும். கை வைக்கும் போது சத்திய பிரமாணம் பண்ற மாதிரி எப்படி கோர்ட்ல போய் கீதா அந்த பூமியுடைய சாராம்சம் கீதா புக்கு மேல சத்திய பிரமாணம் பண்ணி எடுக்கிற மாதிரிதான் அந்த சங்கல்பம்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கோவிலும் நடந்துச்சு. கால போக்குல மருவி அந்த அப்படியே படிக்கவே காணாம டைம் இருக்கு. நம்ம யாருக்கு என்ன பண்றோம், எதுக்காக கோயிலுக்கு போறது தெரியாம ஒருத்தருக்கிட்ட போறோம், எனக்கு ரொம்ப பிரச்சனை கேட்க அந்த கோயிலுக்கு போங்க. என்ன பண்றோம், நம்ம போறதுக்கு தேவைக்காக கோயில் போறீங்க. கடவுளுக்கு தேவையான படிக்க எந்த கடவுளையும் படிக்க அது இயேசுநாதனால நமக்கு நபிகள் அல்லாஹ்வா இருந்தாலும் நம்முடைய ஆத்மார்த்தமான பகவான் எல்லாமே ஒரே சக்தி கொண்டுதான். வழிபாடு தீபங்கள் பற்றி காலத்தால் வெளியாக ஒவ்வொரு பிரார்த்தனையும் கடவுள் நிறைய இந்த கூட்டுப்படாதீங்க. நம்ம நீராஜனுடைய அப்படின்னா நம்பிக்கையோட யாரும் சொல்றாங்களோ இந்த மழையே வராத ஊர்ல உறவுல போய் மழை வரட்டும். இந்த கதை ஒரு ஊர்ல மழையே கிடையாது. 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு. பயங்கர தலைமை சாடுது பஞ்சம், பயங்கர பஞ்சம். அதாவது கடவுளுக்கு ரொம்ப பிடிக்காத செயல்கள் நம்ம ஊர் மக்கள் என்ன பண்றாங்க, நம்பிக்கை இழந்து அனாவசியமாக, அதாவது நிறைய கடவுள் கொடுத்தா சொத்து சுகங்களும் தெரிஞ்சாச்சு, மமதை அதிகமாக்கி கடவுளையும் மறந்துருக்க ஆரம்பிச்சு. அப்ப என்னாச்சு, நானும் என்ன பண்ணுச்சு ஒரு கோயிலுக்கு எல்லாம் திருப்பதி பெரிய பேரா போடுது. அப்ப என்னாச்சு, கடவுள் கொடுத்த படத்திலே அவளுக்கு கொடுக்கும் போது நம்ம என்ன எதிர்பார்க்க ஆரம்பிச்சோம். இது யாரு, ஒரு கோவிலுக்கு நன்கொடைத்தனம், ஒரு கோயிலுக்கு நம்ம ஏதாவது பண்றோம்னா அது எங்கிருந்து வருது, அந்த காசு யாருக்கு கொடுத்தா, அதான் விளம்பரம் என்ன பண்றோம், வெப்சைட் எழுதிக்கணும். இது ஒளியும். இது மாதிரி அந்த ஊர்ல ரொம்ப பண்ணணும். என்னாச்சு, அந்த ஊர்ல கடற்கரை கோவில் பஞ்சத்தை அனுப்பிட்டாங்க. 5 வருஷம் 10 வருஷம் மழையிட்டாங்க. என்ன ஆகும், எல்லாம் செத்து போயிடும், காஞ்சு போயிடும். உடனே அங்க இருக்கிற ஒரு சாமியார் வர்றாரு. எல்லாரும் புத்தி தெளிச்சு, ஐயோ ஏதோ தப்பு நடந்துருச்சு, ஏன்னா நம்ம ஆளுக்கு பட்டாதான் புத்தி வரும். என்ன பண்றாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு மடத்துக்கு போறாங்க. இது உண்மையாக நடந்த சம்பவம். காஞ்சி மடத்தை வச்சு காஞ்சி மகாபெரிய பாக்குறாங்க. அப்ப பார்க்கும்போது அவரு தியானத்தில் இருக்காரு. யாருக்கும் பேசலாம். காஞ்சி மகாபெரிய பெரிய காஞ்சி படிக்கிறீங்களா, நடமாட தெய்வம் சந்திரமௌலீஸ்வரர் சொல்லுவாங்க. பகவான் அவர்கிட்ட போய் கேட்கும்போது உத்தர மண்ண ஜெபம் ஹோமம் பண்ணுங்க. இந்த மாதிரி அவருக்கு தெரியும், எல்லாமே தெரிஞ்சிருக்கு. என்னமோ நடந்துருக்கு, தப்பு நடந்துச்சு, இந்த மாதிரி பண்ணுவோம். ஹோமம்னா நடந்துருமா, நம்பிக்கையோட பண்ணணும். சரி, ஹோமம் பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டா. பெரிய ஒரு கோயிலுக்கு கோயில் கும்பிட்டதே இல்லை. அந்த கோயிலை சுத்தம் பண்ணி, அந்த கோயிலை கண்டிக்காம விட்டாங்க. அந்த கோயிலை சுத்தம் பண்ணி என்ன பண்றாங்க, ஹோமம் பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. 1 நாள் நடக்குது, 2 நாள் நடக்குது, மழை வருது. 3 நாள், 4 நாள், 5 நாள் மழை வந்தேன். 6ஆவது நாள் மழை வரும்னு சொல்லியிருந்தார். 6ஆவது நாள் என்ன பண்ணும், என்ன பண்ணிக்கிறார், எல்லாரும் அவநம்பிக்கையோட போறாங்க. 6 நாள் ஆயிடுச்சு, மழை காணும், ஒரு சொட்டு மழை கூட காணும். ராத்திரியே ஈரப்பதம் கிடையாது. நீ மழை வருமா அப்படின்னு போறாங்க. ஆனா ஒரு குழந்தை மட்டும் என்ன பண்ணிக்கிறான், அவங்க தாத்தா கூட்டிட்டு போறான். சீக்கிரம் வேணா, நேரம் 1 நிமிஷம் தாத்தா சொல்லி ஓடி போய் வீட்டுல ரொம்ப நாள், அதாவது 15 வருஷம் மழையே கிடையாது. குடையிட்டு முடியாது. ஏன் உடையிறதுக்கு வரேன்னு கேட்டாராம். இருந்தாலும் நீங்க 6ஆவது நாள் நீங்க ஹோமம் பண்றாங்க, மழை வரும். அந்த நம்பிக்கை அந்த குழந்தை என்ன இருக்குது, குடைகளுக்கு எடுத்துட்டு ஹோமம் பண்ற பார்வதி பரமேஸ்வரனை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த குழந்தையினுடைய நம்பிக்கை வீண் போகக்கூடாதுன்றதுனால
15 வருஷமாக நிறுத்தி வைத்திருந்த மலையை இன்னைக்கு தட்டி காயணும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்பிக்கை தாங்க. உங்களை கடவுள் என்ன எதிர்பார்க்கணும்னா உங்கள்கிட்ட ஆத்மா நம்பிக்கையோடு வரணும். வரும்போதே நேரம் வாழையாட்ட போய் ஒரு நாட்டுக்கு 5 நாட்டுக்கு வாங்கிட்டு 1 கோடி ரூபாய் வந்தவங்க 1000 ரூபாய் எழுதுறதெல்லாம் நடந்த பேரம் பேசி வந்தா படிக்க என்ன செய்யறோமோ எதை கொடுத்துருக்கானோ நம்ம கிட்ட என்ன கொடுத்துருக்கான் அதை நம்ம கோயிலுக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்கிக்க மாட்டோம். அது அந்த தயவு செஞ்சு நினைச்சுங்க. பணக்காசு இருக்கிறவங்க எல்லாம் வாங்க மாட்டான். யார் ஒருவன் ரொம்ப அன்றாட ஆட்சியா வேலைக்கு போய் சம்பாதிச்சு தன்னுடைய குடும்பத்தை நடுத்தர வர்க்கத்துக்கு கடன் அதிகமாக வாங்குறார். தயவு செய்து கொடுக்கறதுனால வந்து இருக்கல, இருக்கிறதுனால இருப்பதால் கொடுக்கவில்லை, கொடுப்பதால் கூட்டம் அதிகமாக. நல்ல காரியத்துக்கு தான் தயவு செஞ்சு சொல்றேன். நல்ல காரியம் நடக்கும்போது கொடுத்து பாருங்க. பல மடங்கு மனுஷன் கடன் பண்ணுவான். மனுஷன் கடன் பண்ணுவான், திருப்பி தராமல் தெரியாது. ஆனா கடவுள் கடன் பண்ண மாட்டா. கடவுள் கடன் பட்டா பல மடங்கு திருப்பி தர ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணுவான்? எங்க பண்ண போட்ட மாதிரி உங்களுக்கு கிடைக்காது, உங்க குழந்தைகளுக்கு வச்சு நீங்க செய்யற புண்ணியமெல்லாம் என்ன ஆகும்? உங்க குழந்தைகளுக்கு வச்சு. அதனால ஆத்மாத்மா நம்பிக்கை எல்லாருக்கும் நடந்துருக்காங்க. இறைவனைக்கான அடிப்பொருள் நம்மள மகிழ்ச்சி இறைவனுக்கு சுற்றும் போது முட்டி போட்டு நடந்தாங்க. நிறந்தா அடிப்பொருள் நீங்க கண்ணு பூரா நீங்க தெரியும். பாரதம் மட்டும் நீங்க அடிபடக்கூடாதுன்னு அடிப்பொருள் நீங்க முட்டி போட்டு நடந்தாங்க. அந்த இடிமலை பாதை 14 கிலோமீட்டர் இந்து தர்மம் சாதாரண முடிவு. இந்துலா பிறந்து இன்னைக்கு திருநீர் அடிச்சு நாம விட்டு பல சைவ மதங்களை எல்லாம் கொண்டு இன்னைக்கு எல்லாம் இப்படிதான் நம்ம எல்லாம் கொண்டு இதெல்லாம் கணக்கே கிடையாது. இப்படிப்பட்ட மதங்கள்ல நம்ம நிறைய கோட்பாடுகள்ல மறந்தனாலதான் சில பிரச்சனைகள் நமக்கு உண்டாகும். அதனால இதெல்லாம் நல்லது நினைச்சோம், நல்லதே வாழ்க்கையில் ரசிக்கலாம். இதே மாதிரி நம்ம கோவில் முன்னாடி கூட்டம் சங்கம் நீங்க எத்தனை நாள் நீங்களும் வேண்டிக்கணும். நீங்க வேண்டிக்கணும் கூட்டம் கோரிக்கை. நீங்க இந்த மண்டபத்தை வந்து நிறைய 15 வருஷம் ஆச்சு. நிறைய ஒழுங்கு மழை வந்து ஒழுங்குது, எடித்தொல்ல நிறைய பிரச்சனைகள். அவளை சொல்ற இடத்த ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு எல்லாம் பைசா எல்லாம் கிடையவே கிடையாது. எவ்வளவோ திட்டு வாங்கிக்கிறோம், பேச்சு வாங்கிக்கிறோம். அந்த இடத்துலயும் இருந்து எங்களுக்கு வறுமை இருக்கு. அந்த வறுமையிலையும் கஷ்டம். எங்களுக்கு ரொம்ப ஒரு கண்ணை தண்ணியை வந்து அந்த ஓடலாம் திருப்பி போகும்போது ஏன்னா சாப்பாட்டுக்கு என்ன கட்டிருக்கோம். இங்கே தான் படுத்து தூக்கிட்டு அந்த இடத்த வாங்கி ஒரே 3 மாசம் கட்ட ஆரம்பிச்சு. யாரும் உதவியும் கிடையாது. பகவான மனுஷனுக்கும் நல்ல பக்கத்து உதவிதான் இருக்கு. ஆனால் இன்னைக்கு அதை பிரிச்சிட்டோம். இன்னைக்கு பிரிச்சு என்ன ஆகுது? என் பையன் சின்ன பையனா இருக்கு, டாக்டர் கொடுத்தா நீ கேன்சர் போகணும். இன்னைக்கு அது மேல வளரும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் வரப்போம். மேல வந்து நாளைக்கு பஜனை நடக்கலாம், மேல வந்து கட்டுலாஸ் நடப்பாங்க, ஸ்மார்ட் கிளாஸ் வரப்போகுது. 1ஆம் கிளாஸ் இருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் இந்த குழந்தைகள்லாம் இருக்கிற குழந்தைகள்லாம் ஃப்ரீயா டியூஷன் சேர்க்கலாம். நிறைய படிப்பு செலவு பண்ண போறோம். இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல சாப்பாடு அங்கே ஹாஸ்பிட்டல் எனக்கு படி எஜுகேஷன் ஃப்ரீ, ஃபுட்டு ஃப்ரீ, அந்த மெடிக்கல் ஃப்ரீ. இதுதான் என்னுடைய லட்சியம், ஆசை, கனவு. கனவுல என்னன்னா நீட் எக்ஸாம் கோச்சிங் சென்டர் கொண்டு வரணும். நிறைய குழந்தைகள் நிறைய படிப்பாளியாக இந்த மாதிரி நிறைய வேலை செய்ய போன தடவை போன ஞாயிற்றுக்கிழமை உமன்ஸ் டே நடக்கும். வேர்ல்டு உமன்ஸ் டே. இந்த கீழ் இருந்து நடுத்தரமான பெண்களை வந்து ஸ்டேஜ் ஏறி பெரிய பெரிய ஆட்களை வச்சு அவங்க எல்லாம் பிரைஸ் உப்பு வலிக்கிறவங்க, தூய்மை பணியாளர்கள், ஆட்டோ ஓட்டுறவங்க, அயன் பண்றவங்க, துணி துவைக்கிறவங்க, நிலம் கூட்டு அப்படிதான் அவங்களை கொண்டு இந்த இடத்துல நீங்க வச்சு நிறைய சர்வீஸ் கொடுக்கணும். மாதிரி நிறைய வந்து எரிபணி மட்டும் பொதுப்பணி செஞ்சுக்கிறோம். எங்கேயோ வந்து பணம் வரும். ஆனா செஞ்சு முடிச்சுட்டு நம்பிக்கை இருக்கு. 7 மாசம் டைம் எடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 36 செடி கொடிமரம் வளர்க்கணும். இந்த கோயம்புத்தூர்லயே நம்ம சித்தாபுரத்துக்கு அடுத்தது கொடிமரம் அதிகப்படியான 5 வெங்கல்கள் இருக்கு. அதாவது செம்பு இருக்குன்னு நம்ம கோயில் தான் வளர்க்கணும். இதெல்லாம் யாரையா செய்யணும்? அவனோட அருள் இல்லாம நம்மட்டால் அருள் இல்லாம தாளமோட வளர்க்க முடியாது. வழி இல்லாம கட்ட முடியாது. காசு பணம் ஒரு கட்ட முடியாதுங்க. பொருளுக்கு கட்ட முடியாது. ஒரு அருள் கட்ட முடியும். ஒரு செங்கல் கொடுத்தாலும் ஒரு பேர் இருக்கு. அயோத்தியில ராமபெருமானுடைய கோவில் கட்டினார். ஒரு செங்கல் கேட்டார். கடைசியாக சொல்லி போட்டு 1980 பிரதான நிறைய நாம் 77, 97, 94 நிறைய ஒரு சரசேவம் ஒரு செங்கல் கொடுத்தாங்க. ஒரு செங்கல் கொடுத்தாலும் மரியாதை. ஒரு செங்கல் கொடுக்குறாங்க. என்ன முடியும்? ஒரு சிமெண்ட் மூட்டையா, மணலா, ஒரு கம்பியா, உங்களுடைய பங்களிப்பும் அந்த பில்டிங். அதாவது நம்ம உணர்வு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகணும். ஏன் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னா
நம்முடைய ஆத்மா, அதாவது நம்முடைய முன்னோருடைய ஆத்மான அந்த குலதெய்வம் கோயில் தான் முன்னோருடைய ஆத்மா. நீங்க அந்த குலதெய்வம் கோயில போய் சாமி கும்பிடும் போது அத்தனை பேருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்க அம்மா, அப்பா, உங்க தாத்தா, உங்க முப்பாட்டி, அத்தனை பேருடைய ஆத்மா இல்லை. அதுதான் குலதெய்வத்துக்கு போக, குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாங்க. குலதெய்வத்துக்கு போய் கையெடுக்காம எது நடந்தாலும் நடக்கும். பகவான் கோயில் 1500 திறந்தா கூட ஒவ்வொரு ஆசைகள் புண்ணியக்காரன். அதனால நல்லது நினைங்க. எங்கெல்லாம் நல்லது கேட்டா நம்ம கோயிலுங்க உதவி கேட்கறவங்க பெருமை படிச்சிருக்கோம். எங்க கோயில் கட்டுறாங்க. அப்போ 10 செங்கல் பேங்க் ஒரு சிமெண்ட் பேங்க் கேட்டு நான் திணைக்கிழமையில அஸ்திவாரம் போட ஆரம்பிக்கிறாங்க. பெரிய வேலைகள் 55 லட்சம் ரூபாய் எப்படா பணம் இந்த இடத்துல எப்படி வாங்கணும்? நீங்க எல்லாம் விளையாட்டு நீங்க எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறீங்க. சின்ன வயசுல பாக்குறாங்களா? இந்த இடம் எப்படி இருந்தது? இந்த இடத்துல நிக்க கூட முடியாது. அதனால வெட்டிடுவேன். இன்னைக்கு இந்த இடத்துல கூட்டு பிரார்த்தனை பண்ணிப்போம். முயற்சி செய்தால் முடியாது. வாழ்க்கையில இதெல்லாம் உதாரணம். அதனால கடவுள் நம்ம என்னைக்கு புனிதமா நல்லதாக செய்வோம். உதவி வேணும், உதவி செஞ்சுக்கோங்க. இன்னைக்கு அன்னதானம் இன்னைக்கு வந்து போட்டவங்க மதன் குமார் ரம்யம் ஜோல இருக்காங்க. இன்னைக்கு அன்னதானம் இந்த வாரத்துடைய அன்னதானம் போட்டிருக்காங்க. இதே மாதிரி நாளைக்கு பங்குனி மாசம் அன்னதானம். இந்த ஞாயிற்றுக்கிழமை முன்னாடி இந்த நாடுகள் மண்டையில வேற மாதிரி உணர்ந்தாங்க. அந்த காலத்துல ஞாயிற்றுக்கிழமை முதல் வாரம் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான் உகந்தார். மட்டன் சிக்கன் எடுக்க மாட்டாங்க. ஆனால் பிரிட்டிஷ்காரன் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்முடைய நம்மளுடைய கலாச்சாரம் அழிப்பதற்காக இதெல்லாம் கோட்பாடு அப்படியே பண்ணி வச்சிருக்கோம். பண்ணி வச்சுக்கான ஏதாச்சு நம்ம என்ன பண்ணலாம் செய்யணும் செஞ்சுக்கணும். அதனால கலந்து நம்ம வச்சுக்கணும். அதெல்லாம் நீங்க பண்றது பண்ண நாளைக்கு பண்ண வேண்டாம். நாளைக்கு காலையில ஹோம் நடக்கும். பங்குனி மாசம் முதல் நாள் பிறக்க போகுது. ஹோம் நடக்க போகுது. எல்லாரும் ஹோமத்துல சங்கல்பம் பண்ணி இன்னைக்கு அப்படியே பண்ணுவாங்க. நீங்க பாருங்க. இதே மாதிரி அடுத்த உங்களுக்கு அந்த ஹோமம் முடிச்ச உடனேயே பிரசாதம் பண்றதெல்லாம் நடக்கும். கண்டிப்பா அவங்களுக்கு கலந்துக்குங்க. பகவான் நிலையம் போட்டு கூட்டு பிரார்த்தனை நீங்க என்ன நம்மளாம் நினைச்சிருக்கிறீங்களோ நீங்க வேண்டிங்க. உங்களுடைய வேண்டுதலும் பிரார்த்தனை நிறைவேற்றும். இந்த மண்டபம் சீக்கிரம் பெருசாகணும் என்பதை நீங்க பிரார்த்தனை பண்ணிக்க. சுவாமியே ஐயா சுவாமியே